ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட பர்வீன் ஷஃபி சேனல். இன்னைக்கு என்னோட பிறந்தநாள், அதனால எப்பவும் போல வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டாச்சு. போட்டாச்சா? அடுத்து வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் சிக்கனையும் போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. அடுத்து தக்காளி போட்டாச்சு. வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் பிரியாணிக்கு டேஸ்ட். ஓகேவா? இன்னொரு பாத்திரத்துல தண்ணி வச்சாச்சு அரிசிக்கு. ஓகேவா? இதெல்லாம் என்ன போட்டிருக்கோம்? உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், வேறு என்ன போடலாம்? தயிர் போடணும். இது மட்டும் தான் பெண்டிங். வாங்க பார்க்கலாம். சிகப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு, அதாவது சக்தி மிளகாத்தூள். பிரியாணி பிரியாணினா அந்த சக்தி மிளகாத்தூள் தான் டேஸ்ட்டு. ஆமாம், கூட கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டாச்சு. இப்போ அந்த எண்ணெய் அது இருக்கிற மசாலாலேயே கறி வந்து வேகணும். தயிர் எடுங்க. இவங்க இதை பிடிங்க. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு. இதுதான் பச்சை மிளகா, தயிர், சக்தி மிளகாத்தூள், இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரெக்டாக போடணும். நிறைய போட்டாலும் வாசனை வந்துடும். இந்த பிரியாணி இலையெல்லாம் போடவே கூடாது, தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதெல்லாம் போட்டாலே வேஸ்ட்டு. வெறும் பட்டைனா கிராம்பு பட்டை. நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் எது போடணும், எவ்வளோ போடணும்னு. இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் இப்போ வேகணும். பிடிச்சிக்கணும். பெரிய அடுப்பில் செஞ்சால் வசதியாக இருக்கும். பெரிய அடுப்பு கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் இருக்கிற கேஸில் செய்கிறோம். இதை மூடி விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் இருந்தால் அது தானே வெந்துடும். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு வரணும். பதம் தெரியுதா? கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ஸ்பீடில் வச்சிடாதீங்க, கறியெலாம் தீஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரலாம். போய் அரிசியை போட்டு வரலாம். நான் இப்போ அரிசி ஊற வச்சாச்சு. இதுதான் யூனிட் அரிசி. அரிசி பேர் வந்து யூனிட்டி. இது வந்து நல்லாயிருக்கும் அரிசி சாப்பாடுக்கு. சாப்பாடு நிறைய ஆகும். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒலை வச்சுருக்கோம். இந்த தண்ணி சூடானா அரிசியை போட்டு வடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ வடிக்க போகிறோம். அதாவது ரொம்ப அரிசியெல்லாம் நம்ம எடுக்கல, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. தெரியுதா அரிசி? இதில் 3 லெமனும் கேசரி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாதி ஊற்றிக்கலாம், மசாலாவில் பாதி ஊற்றிட்டு வச்சிடலாம். சாப்பாடை வடித்தாச்சு, மேலே போட்டாச்சு. நம்ம புழிஞ்சி வச்சுருக்க 3 லெமனு அப்புறம் கேசரி பவுட்ரு இதை வந்து மேலே ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அடியில் மசாலா இருக்குது, மேலே ரைஸ் போட்டாச்சு, மேலே கேசரி பவுட்ரு அண்ட் லெமன் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணி ஓவரு. இப்போ கிளறது மட்டும்தான் வேலை. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி ரெடி. சாஜிதா லெக் பீஸில் எங்கே இருக்கு? உள்ள இருக்கா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன டேஸ்ட்டு நாங்கள் தான் பார்க்க முடியும், நீங்கள் வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும். பட்டு நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்கள்.